மக்களுடன் மனதின் குரல் பொதுகி தமிழ் தொலைக்காட்சியில் 128வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் மோடிக்கு அங்குள்ள மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதை காண முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. உடுப்பியில இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண மடத்துல இன்றைக்கு மாணவர்கள், துறவிகள், பல்துறை அறிஞர்கள், அப்புறம் பொதுமக்கள், இந்த மாதிரி பலர் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ பேரும் இணைந்து பகவத்கீதைய ஒப்பிக்கும் லட்சக்கந்த கீதை பாராயண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடுப்பிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக அவர் போகும்போது ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்க. அந்த ரோட் ஷோல சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த பகவத்கீதையை ஒப்பிக்கிற நிகழ்ச்சி மட்டும் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ண கருவறை முன்பு உள்ள சொர்ண தீர்த்த மண்டபத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார். அதே போல துறவி கனகதாசர் பகவான் கிருஷ்ணரை தரிசனம் செய்ததாக நம்பப்படக்கூடிய புனித கனகன சாளரத்துக்கு தங்க கவசத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் அர்ப்பணிக்கிறார். இதெல்லாம் உடுப்பியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இதன் பிறகு பிற்பகல்ல கோவாவுக்கு சென்று அங்கேயும் சில முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். சங்கீதா, முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி கவியரசன்.